ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் நானும் நீங்களும் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். ஒவ்வொரு நாளின் காலவேளையிலே நாம் கடந்து வரும் பொழுது நாம் அந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்பட்டு வழிநடத்தப்படும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்கின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட தேவனாகிய அவர்தாமே நம்ம இந்த நாள் முழுவதுமாய் தன்னுடைய ஆடுகளை ஒரு மேய்ப்பெண் மேய்த்து காப்பாற்றுவது போல தேவனும் உங்களையும் என்னையும் இந்த நாள் முழுவதுமாக எல்லா இடங்களிலும் சங்கீதக்காரன் சொல்லுகிற விதமாய் புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் 23வது சங்கீதத்திலே வாசிப்பது போல இந்த நாளிலும் கூட அவர் நம்மை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அவர் அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நம்மை கொண்டு போய் விடுகின்ற தேவனாக இருக்கட்டும். அப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நானும் நீங்களும் அவருடைய கரத்திற்குள்ளாய் ஆடுகளாக காணப்படும் பொழுது நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டியது மிகவும் அவசியம் உள்ளதாய் காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கின்றேன். எசேக்கியேல் chapter 34 verse 14. அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். இடத்துல பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆடுகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் அந்த ஆடுகளை நல்ல மேய்ச்சலுள்ள இடங்களிலே நான் மேய்க்கின்றவராக இருக்கின்றேன். அந்த ஆடுகள் தானே நான் கொண்டு போகின்ற இடங்களிலே அவைகள் மேய்கின்றபடியினாலே அவைகள் புஷ்டியும் கொழுமையுமாக காணப்படுகிறதாம். ஏனென்று சொன்னால் கர்த்தர் தாமே அவைகளை அக்கறை எடுத்து கர்த்தர் தாமே அவைகளை மேய்க்கின்றவராக இருக்கின்றார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் காலவேளையிலும் கூட கர்த்தர் தாமே உங்களையும் என்னையும் நடத்துகின்றவராக இருக்கின்றார். அவருடைய வழிகளிலே அவர் மேய்க்கின்ற இடங்களிலே நானும் நீங்களும் நாம் போவோம் என்று சொன்னால் அல்லது நடத்தப்படுவோம் என்று சொன்னால் கர்த்தர் நல்ல ஒரு இடத்திலே நமக்கு மேய்ச்சலை காட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். ஆசீர்வாதத்தை தருகின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். அடுத்ததாய் நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவர்களுடைய தொழுவம் இருக்கும். உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய தொழுவம் இருக்குமாம். அப்படி என்று சொன்னால் அந்த இடத்துல ஒருவராலும் போக முடியாது, அந்த ஆடுகளை சேதப்படுத்த முடியாது. தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் உயர்ந்த ஒரு இடத்துல நம்முடைய தொழுவத்தை அவர் வைக்கின்றவராக இருக்கின்றார். நானும் நீங்களும் உயர்ந்த இடத்துல காணப்படுகின்றவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்லாதபடிக்கு அடுத்ததாய் பார்க்கின்றோம், அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும், இஸ்ரவேலின் மலைகள் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல தொழுவத்துல அவைகள் படுத்து அவைகள் நித்திரை செய்யுமாம், அவைகள் ஓய்வெடுக்குமாம். இவைகள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை தானே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு மேய்ச்சலை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து நல்ல ஒரு மேய்ச்சலான இடத்துல நானும் நீங்களும் கண்டு கொண்டு தேவன் நம்மை எப்படியாக நடத்துகின்றாரோ அந்த வழிகளிலே நடந்து செல்லுவோம். அதுதாமே நல்ல மேய்ச்சலை கண்டடையத்தக்க ஒரு இடமாக காணப்படும். தேவன் இந்த நாளிலும் கூட இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.